ஆத்தங்கரையோரமா மளிகை கடை. பறவைங்களோட கிராமத்தை ரெண்டா பிரிச்சு நடுவுல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு ஒரு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு, இன்னொரு பக்கத்துல வயல் இருந்துச்சு. ரெண்டு ஆத்தங்கரையோரமாவும் ரெண்டு வியாபாரம் பண்ற கடைங்க இருந்துச்சு. நடுவுல ஆறு. ஒரு பக்கம் துணியோட கடை, அது கிராமத்தை ஒட்டி இருந்துச்சு. துணி ரொம்பவும் நேர்மையான வியாபாரி. தரமான பொருட்களை தான் அவ கடையில வித்துக்கிட்டு இருந்தா. அவ எப்பவுமே யாரையுமே ஏமாத்த நினைச்சதில்ல. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சுவோட மளிகை கடையில தரோன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இருக்காது. தரோன்றது சுத்தமா இருக்காது. ஆனா அவ விக்கிறதுல தரமான பொருள்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த ரெண்டு ஊருக்கு நடுவுல, இந்த ரெண்டு கடைக்கு நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு மரப்பாலம். இந்த மரப்பாலத்துல இருந்துதான் எல்லாருமே வருவாங்க போவாங்க. சிச்சுவோட கடைக்கு வருவாங்க, துணியோட கடைக்கும் வருவாங்க. அதுக்கு உதவுறது இந்த மரப்பாலம் தான். ஒரு நாள் காலையில குஹு லூசி ரெண்டு பேரும் சிச்சுவோட கடைக்கு போய்கிட்டு இருக்கும்போது துணி அப்பதான் அவளுடைய கடையை திறந்து வச்சிருந்தா. அப்போ லூசியும் குஹுவும் அந்த பக்கமா வரத பார்த்து துணி அவங்கள பார்த்து சிரிச்சு, வாங்க வாங்க லூசி, குஹு, எதுக்காக மறுபடியும் பாலத்தை தாண்டி போறீங்க? இங்கதான் என்னோட கடை இருக்குல்ல. நான் நேத்து தான் நீங்க கேட்ட புது வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வாங்கிட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். துணி, உன் கடையில பொருளுங்க தரமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க அங்க போயே ஆகணும். ஆமா துணி, சிச்சு காக்கா புதுசா ஒரு ஸ்கீம் போட்டிருக்கா. 100 ரூபாய்க்கு யார் பொருள் வாங்குறாங்களோ குழுக்கர் முறையில அவங்களுக்கு ஒரு பரிசாமா. எங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்போ துணி அவங்க கிட்ட, ஐயோ அதெல்லாம் ஆஃபர் இல்ல, சிச்சு உங்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்கற ஸ்கீம் அதெல்லாம். அவ அப்படியே நீங்க ஜெயிச்சாலும் என்ன பரிசா கொடுப்பா? நீங்க வாங்குற 100 ரூபாய் பொருளுக்கு கருவேப்பிலை கொடுப்பா, அதுவும் நேத்து வச்ச கருவேப்பிலை. அதுக்கு எதுக்குங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்ல டோனி, 10 நாளா உன் கடையில தானே வாங்கணும். இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக அங்க போறோம், நாங்க வரோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புனதும் இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா அந்த பக்கத்துல இருந்து சத்தமா துணியோட காதுல விழுவுற மாதிரி, என்ன டோனி, என் கடைக்கு வர கஸ்டமருங்களை உன் கடைக்கிட்ட இழுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? அது நடக்குமா? உன் கடையை விட என் கடனை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என் கடைக்கு எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்போ துணி சிச்சு கிட்ட, சிச்சு, பாலத்தை தாண்டி உன்கிட்ட வராங்க அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற பொருளுங்க தரமா இருக்கு, என்கிட்ட தரமா இல்லன்னு இல்ல. நீ பொய் சொல்லி அவங்க எல்லாரையும் வளைச்சு போடுற. உன்கிட்ட இருக்கிறது தரம் கிடையாது, வெறும் பொய். அது தெரியாம வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ. சிச்சு அது கேட்டு சிரிச்சுக்கிட்டே, தெரியுது தெரியுது, பொறாம உன் கண்ணுல தெளிவா தெரியுது. பாரு பாரு, நீ பொறாமப்பட்டாலும் என்ன பண்ணாலும் எல்லாரும் என்னோட கடைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு ஆத்துல இந்த பக்கமா வலைய போட்டப்போ அதுல மாட்டின மீனோட வயித்துல வயிறு இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மீனை பிடிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட தான் வந்து நிக்க போறாங்க. அது வியாபார யுக்தி, உனக்கு தெரியாது. சிச்சு, நீ மாற மாட்ட, ஆனா நான் நேர்மையா தான் இருப்பேன். என் நேர்மை தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி துணி கடைக்குள்ள போயிட்டா. இந்த பக்கம் லூசி குஹு ரெண்டு பேருமே சிச்சுவோட கடைக்கிட்ட வந்து நின்னாங்க. அப்ப சிச்சு அவங்க ரெண்டு பேரையுமே பாசமா கூப்பிட்டா, வாங்க வாங்க குஹு, லூசி, அந்த பாலத்தை தாண்டி என் கடைக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த வாரம் என் கடைக்கு வர சூப்பர் டீலக்ஸ் விஐபி கஸ்டமருங்க நீங்க தான். அதை கேட்டு லூசி ரொம்ப சந்தோஷமா, விஐபி கஸ்டமரா நாங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அட, நீங்க என்னோட விஐபி கஸ்டமர், தனியா கேட்கணுமா? நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, நான் உங்களை புகழ்ந்து பேசுறேன். அது கேட்டு குஹு, புகழ்ந்து பேசுறியா? அதுக்கு பதிலா எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்ல சிச்சு. சரி, அந்த லக்கி டிரா இருக்கா? அப்போ சிச்சு காக்கா அத சமாளிச்சுக்கிட்டே, லக்கி டிராவா? ஐயோ, அது சாதாரண ஜனங்களுக்கு தான். நீங்க ரெண்டு பேருமே விஐபிங்க, உங்களுக்கு ஒரு கேரண்டி பரிசை நான் கொடுக்கறேன். நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு என்கிட்ட பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆகாஷவாணி ரேடியோவை ஃப்ரீயா கொடுக்கறேன். என் புருஷன் அதை வெளிநாட்டுல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ஆகாஷவாணி ரேடியோவா? அது விலை ரொம்ப அதிகமாச்சே. ஆமா ஆமா, விலை ரொம்ப அதிகம்தான். ஆனா நீங்க விஐபி கஸ்டமர்ஸ் இல்லையா, உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. அது 5000 ரூபாய், ஆனா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சிச்சு அவ மனசுக்குள்ள, அது கேட்டு போய் பல நாளாச்சு, ஏதாவது போய் சொல்லி உங்க தலையில கட்டிடணும். ஆனா குஹு சந்தேகமா, நல்லாதான் இருக்கு, ஆனா அவளை பெரிய ரேடியோ வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அதுக்கு பதிலா எங்களுக்கு மளிகை சாமா கொஞ்சம் கொடு. சிச்சு காக்கா கொஞ்சம் கோவமா, அட என்னங்க, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒன்னு சொல்றீங்க. சரி, உங்க தலையெடுத்து ரேடியோ வேணானா வாங்க, லக்கி டிராலே கலந்துக்கோங்க, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குங்க. குஹு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி, இந்த சிச்சு 100 ரூபாய், நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், லக்கி டிரா போடு. சிச்சு ஒரு டப்பால இருந்து ஒரு சின்ன சீட்டை எடுத்து, இந்த குஹு, இதை வச்சுக்கோ,
இதுல என்ன எழுதிருக்கோ அது உனக்கு. குஹு அத பிரிச்சு படிச்சு, ஒரு வெங்காயம் ஃப்ரீ. என்ன சிச்சு இது, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ஒரு வெங்காயமா? சிச்சு காக்கா உடனே பேச்ச மாத்தி, ஐயோ குஹு, உனக்கு தெரியல, அது ஒன்னும் சாதாரண வெங்காயம் இல்ல. ஒரு வெங்காயமா இருந்தாலும் அது மந்திர வெங்காயம். இத போட்டு சமைச்சு பார்த்தா சாம்பார் ரொம்ப சுவையா இருக்கும். இத சிட்டில இருக்கிற செஃப்ங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க. லூசி புறா கோவமா, சிச்சு நீ மாற மாட்ட. ஒவ்வொரு பொருளுக்கும் உன்கிட்ட ஒரு கதை இருக்கும். ஆனா துணியோட கடையில நிம்மதியா எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். சிச்சு கொஞ்சம் கோவமா, லூசி என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு காயப்படுத்தாத. சரி, இன்னொரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கு. அப்போ உனக்கு கிஃப்டா நான் அந்த ரேடியோவை கொடுக்கறேன். குஹு லூசி 2 பேரும் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அந்த ஆகாஷவாணி ரேடியோவையும் அப்படியே ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா எப்படியோ 2 பேருக்கிட்ட இருந்து 200 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் சின்ன காக்கா, புஜ்ஜி குருவி, பன்னு கிளி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி பன்னு கிளியும் ஆத்தங்கரையோரமா விளையாடிக்கிட்டு இருந்தப்போ, டே சின்னோ, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கடையை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன ரொம்ப கவலையா, அப்படியா, இன்னைக்கு ஏண்டா அந்த பாலத்தை தாண்டி உங்க அம்மா எங்க கடைக்கு வந்தாங்க? துணியாத்த கடையில எல்லாம் வாங்கலாம்ல. என்னடா பண்றது, எங்க கடையில எங்க அம்மா தரமான பொருளுங்களை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க அம்மா பொய் சொல்லி வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தைரியமா தான் இருப்பாங்க. சின்ன ரொம்ப கவலையா, நீ வேற புஜ்ஜி, எங்க அம்மா சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக எங்க கடையில் இருக்கிற பொருள்ல தரம் இல்லைன்னு நினைக்காத. தரம் இருக்கு. ஆனா எங்க அம்மாவோட பேச்சாலதான் எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்கு. எங்க அம்மா இதை சொன்னாங்க. மஹியத்தை உங்க கடைக்கு வந்தப்போ உங்க அம்மா இப்பதான் நிலால இருந்து வந்த எண்ணெய் இருக்கு, அதுக்கு விலை 10,000 ரூபாய் தான், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பெருமையா சொன்னாங்களாமா. சின்ன தலையில கை வச்சு, அப்படியா, என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. அது சூரியகாந்தி எண்ணெய். அந்த எண்ணெய் வீட்டுல இருந்துச்சுன்னா வீட்டுல லைட்டு போட வேண்டிய அவசியமே இருக்காது, வெளிச்சம் தானா வரும்னு சொன்னாங்க. ஏண்டா சின்ன, உங்க அம்மா மட்டும் ஏண்டா இப்படியெல்லாம் பேசுறாங்க? பணத்துக்காகவா பெருமைக்காகவா? தெரியல புஜ்ஜி, எங்க அம்மா எப்பவுமே பெருமை பேசுவாங்க. ஆனா யாரையும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பழகிடுச்சு. சரிடா, இத பத்தி நாம பேச வேணாம். இப்ப அம்மாங்க பத்தியெல்லாம் பேசிக்காம நாம எல்லாருமே அந்த பாலத்துக்கிட்ட போய் சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் பாலத்தை தாண்டி மகிக்கழுகு துணியோட கடைக்கு வந்துச்சு. மகிக்கழுகு வர்றத துணியும் பார்த்தா. அப்போ மகிக்கழுகு துணி கிட்ட வந்து, துணி, எனக்கு கொஞ்சம் உப்பும் தோரம்பருப்பும் கொடுக்குறியா? இந்த சிச்சுவோட பேச்சை கேட்டு கேட்டு என் காதுல ரத்தம் வராத குறைதான். அதை கேட்டு துணி குருவி, என்ன ஆச்சுங்க? சந்தோஷமா எப்பவுமே அமைதியா இருப்பீங்க, இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன சொல்ற துணி? நேத்து சிச்சு காக்கா என்கிட்ட நிலாவில இருந்து கீழே இறங்கி வந்த என்னன்னு பெருமையா சொன்னா. அவ சொல்றது எவ்வளவு பொய்ன்னு எனக்கு தெரியும். எனக்கு கோவம் வந்துச்சு. நானும் என்னோட வியாபாரத்தை பத்தி ஏதாவது பொய் சொல்லி அவ காதை கிழிச்சிருப்பேன். சரி, அவளுக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்னு விட்டுட்டேன். துணி அதை கேட்டு சிரிச்சு, ஐயோ என்னங்க இது, சிச்சு சொன்னதை கேட்டால இப்படி டென்ஷன் ஆனா என்ன? அவ என்ன பொய் சொல்றது புதுசாவ சொல்றா? அதுதான் அவ பழக்கம். அவ அவளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற கோழி குஞ்சுங்கெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும், ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் துணி, இந்த சிச்சு பேசுறதுக்கெல்லாம் நீ எதுவுமே சொல்லவே மாட்டியா? எதுக்குங்க? அப்புறம் எனக்கும் சிச்சுவுக்கும் நடுவுல போட்டா போட்டி வரும். கடைசியில அதுல எப்படியும் அவ தான் ஜெயிப்பா. ஏன்னா எனக்கு பொய் சொல்ல வராது, நேர்மையா வியாபாரம் செய்ய மட்டும்தான் வரும். ஆனா பொய் சொல்றது சிச்சு காக்காவுக்கு கை வந்த கலை. பொய் சொல்றவங்க தானே எப்பவுமே ஜெயிப்பாங்க. நீ சொல்றதும் உண்மைதான். யாரு என்ன பேசினா என்ன, அதை காதுல போட்டுக்காம இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நாம சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியா வாழ முடியும். ஆமாங்க மஹி, நீங்க தரமான பொருளை வாங்க சமையல் பண்ணுங்க. அப்ப சமையலும் நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டு நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். மஹிகளுக்கும் சரி அப்படின்னு சொல்லி பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் சிச்சு காக்கா புது ஆஃபருக்கான திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா கடைக்கு 2 நாளா கஸ்டமர்ஸ் வரவே இல்ல. எல்லாரும் துணியோட கடைக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா கோவமா மனசுக்குள்ள இப்படி நினைச்சா, இந்த துணி மறுபடியும் எல்லாரையும் ஏதோ சொல்லி அவ வலையில போட்டுக்கிட்டா போல. என் கடைக்கு 2 நாளா கஸ்டமர்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. இவங்கள வர வைக்க புதுசா ஏதாவது ஒரு ஸ்கீமை போட்டே ஆகணும். சின்ன காக்கா கடையில பொருட்களை அடுக்கிக்கிட்டே, அம்மா எனக்கு புதுசா என்ன திட்டம் போட்டிருக்க? நிலாவோட என்ன ஆஃபர் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா? டே சின்னோ, பெத்த அம்மாவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ? இந்த தடவை பாரு எவ்வளவு பெரிய திட்டத்தை நான் போடுறேன் அப்படின்னு. சின்ன காக்கா ஆச்சரியமா, என்னம்மா புது திட்டம்? அப்போ சிச்சு சின்ன கிட்ட, இங்க பாருடா சின்னோ, அந்த ஆத்தங்கரையோரமா பெரிய டப்பா வைப்பேன். என் கடைக்கு வர கஸ்டமருங்க எல்லாம் முதல்ல அவங்கள பத்தி ஏதாவது ஒரு பெருமையான விஷயத்த அதில் எழுதி போடணும்.
அதுல எந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு என் கடையில எல்லா பொருட்களுக்கும் பாதி விலை தான். அப்போ சின்னும், அம்மா இந்த ஐடியா நல்லா இருக்கு, உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. சரி, டப்பா எங்க வைக்க போற? அந்த பாலத்தை ஒட்டி துணியோட கடை வாசல்ல வைக்க போற. வரவங்க எல்லாரும் துணி கடைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி போட்டாதான் அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்படி சிச்சு காக்கா பெரிய காலி டப்பா ஒண்ணு வச்சு அதுக்கு மேல உங்களை பத்தின பெருமையான விஷயங்களை எழுதுங்க, அப்ப என் கடையில இருக்கிற பொருட்களை பாதி விலைக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டப்பா வச்சுட்டா. இத மகிக்கழகும் துணியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல லூசி சோட்டு 2 பேருமே அந்த பாலத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த டப்பாவை பார்த்தாங்க. சோட்டு அந்த டப்பாவை பார்த்து, ஏன் சின்னம் ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ್ ಪ್ಲಾನಾ ಈ ಬಾಟಲ್ನ ಎಲ್ಲಿಟ್ಟಿರೋದು? ஆமா ஆண்டி, இன்னையில இருந்து யார் நல்லபடியா பெருமை எழுதுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பொருளும் பாதி விலையா. அப்ப லூசி சந்தோஷமா, இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. என் கழுத்துல போட்டிருக்கிற புது நெக்லஸ பத்தி நான் பெருமையா எழுதுனேன்னா பாதி விலை ஆஃபர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சீட்டை எடுத்து எதையும் எழுதி டப்பால போட்டு வச்சா. அப்போ சோட்டு கிளி, லூசி சிச்சு சொல்றான்னு எது எழுதி போடாத, நான் ஏதாவது புத்திசாலித்தனமா எழுதி போடுறேன் அப்படின்னு எதையும் எழுதி போட்டா. துணி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்பதான் மகிக்கழுகும் வந்துச்சு. அப்ப மகி சிச்சுவை பார்த்து, என்ன சிச்சு பரவாயில்லையே, இன்னைக்கு நீ பெருமையை பத்தி போட்டி வைக்கிறேன்னா நாளைக்கு போய் போட்டியா? அப்போ சிச்சு, இது பெருமைக்கான போட்டி இல்ல, தைரியத்துக்கான போட்டி. யார் ஒருத்தங்க தைரியமா அவங்கள பத்தி பெருமையா எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதி வேலை. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு உன்னால பெருமை பேசாம இருக்க முடியாது, ஆனா இவங்க எல்லாரும் எழுதி போடுற அந்த பெருமையை படிக்கிறதுக்கே உனக்கு சாயந்தர நேரம் ஆயிடுமே. அப்ப சிச்சு காக்கா, உனக்கு என்ன பத்தி தெரியாது, நான் வேகமா படிச்சு யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லிடுவேன். அப்போ மகிக்கழுகு, இங்க பாரு சிச்சு, அதுல யாரு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் எழுதி போட்டிருக்கலாம், ஆனா அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை கேட்டு சிச்சு காக்கா, இங்க பாருங்க மகி, உங்களுக்கு என் திறமை தெரியாது, இன்னைக்கு துணி அவ கடைய மூடுற மாதிரி ஆயிடும் பாருங்க அப்படின்னு சிச்சு காக்கா ரொம்ப திமிரா சொன்னா. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா சந்தோஷமா அந்த டப்பாவை திறந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. யாரு ஜெயிக்க போறாங்களோன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. லூசி, குஹு, சோட்டு, மஹி, துணி அப்புறம் பசங்களும் கூட ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா, வாங்க வாங்க, இன்னைக்கு ஜெயிச்சது யாருங்கிறத இதோ இப்பவே படிச்சு காட்டுறேன், துணி நீயும் கேளு. துணி பொறுமையா, படி சிச்சு. சிச்சு படிக்க ஆரம்பிச்சுது. என் கழுத்துல இருக்கிற தங்க நெக்லஸ் ரொம்ப விலை அதிகம், யாருக்கிட்டயும் இருக்காது. இது லூசி எழுதிருக்கிறது. ஆனா லூசி நீ தோத்துட்ட. ஏன், எதுக்கு? என்னோட லாக்கர்ல எவ்வளவு தங்க நகை நான் வச்சிருக்கேன்றது உனக்கு தெரியாது. சிச்சு இன்னொரு சீட் எடுத்து, நான் வீட்டுல 100 விதமான ஊறுகாவை போடுவேன், அவ்வளவு திறமை என்கிட்ட இருக்கு. இது சோட்டோ. ஆனா சோட்டோ நீ தோத்துட்ட. இந்த காலத்துல யாரு ஊறுகாய் சாப்பிடுறாங்க? நூடுல்ஸ் தான் சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா. சிச்சு 3வது சீட்டு படிச்சு, நான் ஒரு குட்டிக்கு பதிலா 10 கோழி குட்டியை காப்பாத்துவேன். இது மஹி. மஹி, நீ எப்பவுமே போய் தான் சொல்ற. ஒரு நாளைக்கு ஒரு குட்டி பொறுக்கிறதே பெரிய விஷயம், இதுல 10 குட்டியாமா. நீயும் தான் தோத்துட்ட. அப்போ மஹிகளுக்கு, சிச்சு நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்லியிருக்கேன். அப்போ சிச்சு காக்கா, சரி சரி, 4வது சீட்டை படிக்கிறேன். நான் எப்பவும் என் புருஷனை நல்லபடியா பாத்துப்பேன், என் குடும்பம் தான் என் உலகம். இது குஹு, உனக்கும் தகுதி இல்ல. பணம் நகைய பத்தி பெருமையா சொல்லாம குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்லிருக்கியே. எல்லாரும் சிச்சு காக்கா சொல்றத பார்த்து கோவமா இருந்தாங்க. ஆனா அவ கடைசி சீட்டை வெளியில எடுத்தா. இது கடைசி சீட்டு, இதான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிந்து படிக்கும் போது அவ முகம் அப்படியே மாறி போச்சு. என்னாச்சு சிச்சு, ஏன் பாட்டிட்ட? சிச்சு மெதுவா படிச்சு, இதுல எழுதிருக்கிறது எங்க அம்மா சொல்ற பொய்ய கேக்குறதுக்கு பதிலா என் நண்பர்கள் கூட விளையாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவை விட எனக்கு என் நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். சிச்சு காக்காவுக்கு புரிஞ்சு போச்சு, இதை எழுதி போட்டது வேற யாரும் இல்ல, அவ பெத்த புள்ள சின்னதான் அப்படின்னு. இத பார்த்து எல்லாருக்குமே சின்னதா எழுதுனான்னு புரிஞ்சு போச்சு. அதனால எல்லாரும் சத்தமா கை தட்டினாங்க. சிச்சு காக்காவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா சின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து, அம்மா என் பெருமை நல்லா இருக்குல்ல? சின்னு காக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா, ஆமாண்டா, நீ புள்ளையா பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன்டா. சிச்சு எல்லாரையுமே பார்த்து, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்போ துணி சிச்சுவை சமாதானப்படுத்தி, பாரு சிச்சு, ஏதேதோ பொய் சொல்லி பெருமையை சொல்லி பொருளை விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ தரமான பொருளை கொண்டு வந்து வச்சா தானவே எல்லாரும் வந்து வாங்க போறாங்க. அப்போ சிச்சு, துணி, நாளையில இருந்து நம்ம 2 பேருக்கும் நடுவுல போட்டி இல்ல, 2 பேருமே நம்மளால முடிஞ்ச வியாபாரத்தை செய்யலாம். அன்னையில இருந்து சிச்சு காக்கா அவ ஷாப்ல எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கறதே இல்ல. அதுக்கு பதிலா தரமான பொருட்களை வச்சு விற்க ஆரம்பிச்சா. இப்ப அந்த பாலம்
2 கடைக்கு நடுவுல பொருட்களை கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லாம ஒருத்தங்க இந்த பக்கம் வந்து இன்னொருத்தங்க இந்த பக்கம் வந்து பேசுறதுக்கான ஒரு பாலமாவும் இருந்துச்சு. பசங்களும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே பொய் பேசி பெருமையை பேசிக்கிட்டு வியாபாரத்தை செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அந்த வியாபாரம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதுக்கு பதிலா தரமான பொருட்களை வச்சு வியாபாரம் செஞ்சோம்னா அது நிச்சயமா நிலைக்கும். குளிரில் வீட்டுக்கு வந்த உறவுகள். நவம்பர் மாசம் பாதி தான் இருந்துச்சு. மெதுவா சிட்டியில குளிர் தொடங்குச்சு. காலையில 8 மணி வரைக்குமே குளிர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு குளிர் அதிகமாயிக்கிட்டு இருக்கிறதுனால பட்டணத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் லீவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முதல் 2 நாள் பசங்க எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா 3வது நாள்ல இருந்து அவங்க எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சுது. அம்மா, ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூல் இருந்தாதான் நல்லா இருக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். வீட்ல விளையாடலாம்னா குளிருது. வீடுனா போர். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போலாமா ப்ளீஸ்? இந்த குளிர்ல எங்க போறது புஜ்ஜி? வெளியே போனா அவ்வளோ குளிர் எடுக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து வச்ச மாதிரி இருக்கு. வீட்ல உட்காந்து புத்தகத்தை படி. அதே நேரத்துல பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன காக்கா பன்னு கிளியும் கூட அவங்க அம்மாங்க கிட்ட இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா ப்ளீஸ், நம்ம எங்கேயாவது வெளியே போலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ப்ளீஸ்மா. சிச்சு அவளுடைய முகத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக்க போட்டுக்கிட்டு, என்னோட ஃபேஸ் பேக் முதல்ல ஆறட்டோண்டா. இந்த குளிருக்கு எங்கேயுமே போக முடியாது. பன்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள பார்த்து, அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கூட பசியும் எடுக்குது. ஏதாவது சாப்பிடலான்னு ஃப்ரிட்ஜில் பார்த்தா எதுவுமே இல்லை. எனக்கு நம்ம பாட்டியோட சமையல் ஞாபகத்துக்கு வருது. பிள்ளைங்களோட தொல்லை தாங்க முடியாம சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, துணிக்குருவி கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ, எங்க புஜ்ஜிய நினைச்சா ரொம்ப பைத்தியம் பிடிக்குது. ஏதாவது சொல்லி என்ன தின்னுகிட்டு இருக்கா. ஐயோ, எங்க வீட்லயும் அதே கதை தான்க்கா. எங்க பையன் டிவி ரிமோட்டுக்காக என் கூட சண்டை போடுறான். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் மாமியாரோட கிராமம் அங்க ரொம்ப நல்லா இருக்கும். அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சுத்தமான காத்து, பசங்களுக்கு ஜாலியா வயல்ல எல்லாம் விளையாடுவாங்க. அங்க எங்க அத்தை கூட இருக்காங்க. அக்கா, நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க எங்க அத்தையோட சமையல் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பன்னு என்ன உயிரை வாங்குறான். சரி சரி, நல்ல ஐடியா. நாளைக்கு காலையிலேயே கிளம்பலாம். ஆனா அத்தைக்கு சொல்லக்கூடாது. சர்ப்ரைஸா போய் இறங்கலாம். அடுத்த நாள் காலையில எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய வேனை பேசிக்கிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. வேன் முழுக்க சாப்பிட்றதுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. வழி முழுக்க பசங்க எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு அந்தாக்ஷரி விளையாடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. சிட்டியை தாண்டி கிராமத்துக்குள்ள வந்த உடனே குளிர் அதிகமாயிடுச்சு. சொல்லப்போனா பனி கண்ணாடி எல்லாம் மூடி வெளியில என்ன இருக்குன்னு கூட சரியா தெரியல. அம்மா, டிரைவர் அங்கிள் ஏசியே போட்டிருக்காங்க. காலெல்லாம் உதறுது. ஏய் மரமண்ட, இது ஏசி இல்லடா, நேச்சுரல் ஏசிடா. இது கிராமம். இங்க குளிர் இப்படிதான் இருக்கும். என்னோட மேக்கப் கூட போயிடுச்சு. மகிக்கழகோட வீடு ஊருக்கு நடுவுல ஒரு மலைக்கு கீழே பெருசா இருந்துச்சு. ஊருக்குள்ள வந்த உடனே பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு 10 மணி ஆனாலும் கூட ஆகாயத்துல சூரியனை காணோம். வேன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. இறங்கினவங்க எல்லாருமே ஒரு மங்கி கேப்பு, ஷாலு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, சாக்ஸு, கிளவுஸு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் இறங்கினாங்க. இப்ப பார்த்தா அவங்க யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மகிக்கழகு வேன் சத்தத்தை கேட்டு யார் வந்திருக்கிறது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்துச்சு. யார் இது? யாரோ வழி தவறி வந்த மாதிரி இருக்காங்க. யாருப்பா நீங்க? எங்க இருந்து வரீங்க? துணி பக்கத்துல போய் அந்த கேப்பெல்லாம் எடுத்து சிரிச்சுக்கிட்டே, அத்தை, எங்களை யாருன்னு தெரியலையா? நாங்க தான் உங்க 3 மருமகங்க. மகிக்கழகு அவளை பார்த்து சந்தோஷமா, அட நீங்களா? என்ன பசங்களா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நான் யாரோ என்ன வந்து பயந்துட்டேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? அப்படி சந்தோஷத்துல எல்லாரையுமே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிக்கிட்டு போனா. நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம். ஆனா எங்க சிட்டியே பரவாயில்லன்னு தெரியுதே. இங்க எங்க கை காலெல்லாம் ஐஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பன்னு அவனுடைய மூக்கு தொடச்சுக்கிட்டு, ஆட்டி, என் மூக்கு குளிருக்கு ரொம்ப சில்லுன்னு கண்ணி போன மாதிரி இருக்கு. ஏதாவது சுடு சுடு சாப்பிட எங்களுக்காக செஞ்சு கொடுக்குறீங்களா? வீட்டுக்குள்ளேயும் குளிர் அதிகமா தான் இருந்துச்சு. அது ஓடு வீடுங்கிறதுனால சில்லுன்னு காத்தும் உள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. மகிக்கழகு உடனே
ஹால்ல ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தை வச்சு அதுல நெருப்பு கொண்டு வந்து போட்டா. அந்த நெருப்பு போட்ட உடனே அந்த வீடே கதகதப்பா மாற ஆரம்பிச்சுது. எல்லாருமே அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு கைய சூடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ಅಬ್ಬಾ ಇವಾಗಷ್ಟೇ ಸ್ವಲ್ಪ ಚಳಿ ಕಡಿಮೆ ಆಗ್ತಿದೆ. ಅಜ್ಜಿ ಅಮ್ಮ ನಮಗೆ ಊರಲ್ಲಿ ಬ್ರೆಡ್ ಜಾಮ್ ಅಂತ ಏನೇನೋ ಕೊಡ್ತಾರೆ. ನೀವು ಹೊಸ ವೆರೈಟಿ ಮಾಡ್ಕೊಡಿ. நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கலாம். சரி, உங்களுக்கு இப்போ சுட சுட ஒப்பிட்டும் உங்களுக்கு சூடா மிளகா பஜ்ஜியும் போட்டு கொடுக்க சொல்றேன். குளிர் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். மகிக்கழுகும் மருமகளுங்களும் சேர்ந்து சமையல் அறைக்குள்ள போனாங்க. அங்க எல்லாரும் சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க. துணி பஜ்ஜியை சுட்டா, சிச்சு வடையை சுட்டா, சோட்டு இனிப்பு செஞ்சா. கொஞ்ச நேரத்திலேயே வீடு முழுக்க ஒரே மனம். சுட சுட எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவுல எல்லாரும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதோட சந்தோஷமே தனிதான். அப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பசங்க எல்லாரும், பாட்டி உங்க கை ருசி ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில பீஸா பர்கர் நீங்க செய்யற சமையல் முன்னாடி எல்லாமே வேஸ்ட் தான். பன்னு உடனே அந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிட்டு, பாட்டி இனிமே நான் ஊருக்கு போக மாட்டேன், உங்க கூடயே இங்கே இருந்துடுறேன். இந்த ஒப்பிட்ட வாயில வச்சா அப்படியே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போகுது. சரிப்பா, கண்டிப்பா வா, உங்களுக்காக தானே நானும் இருக்கேன். நாளைக்கு சுண்டல் போண்டா எல்லாம் செஞ்சு தரேன். அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு 7 மணிக்கே எல்லாரையும் எழுப்ப போச்சு. கிராமத்துல சிட்டில இருக்கிற மாதிரி பாத்ரூம்ல ஹீட்டர்லாம் இருக்காது. வெளியில குண்டால தான் தண்ணி காய வச்சிருந்துச்சு. எந்திருங்க எந்திருங்க, காலையில ஆயிடுச்சு. தண்ணி வச்சிருக்க, எந்திரிச்சு குளிங்க. ஐயோ, இந்த குளிர்ல குளிக்கிறதா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் போய் கை கால் மூஞ்சி வேணா கழுவிட்டு வரேன். அம்மா பாட்டி, நானும் அவ்வளவுதான். போய் கை கால் மூஞ்சி காலெல்லாம் கழுவிட்டு வரேன். என்னால இப்பவே குளிக்க முடியாது. மகி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் முடியாது. இந்த கிராமத்துல டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊத்தணும். வாங்க வாங்க எல்லாரும் கிளம்புங்க. ஒவ்வொருத்தங்களா பாத்ரூம்க்கு போகும்போது அங்க ஒரு பெரிய யுத்தமே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள இருந்து, ஐயோ பச்சை தண்ணி, சுடு தண்ணி காலி ஆயிடுச்சு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாரும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உடனே டவலை போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடினாங்க. அதுலயும் சிச்சு காக்கா பாதி குளிச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு குளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடியே வந்துருச்சு. அடுத்த நாள்ல இருந்து கிராமத்துல பசங்களோட சாகசம் ஆரம்பிச்சாங்க. விடிய காலையில பனி பொழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வயலுக்கு போய் அங்க கண்ணாமூச்சி விளையாடுறது. சாயந்தர நேரம் எல்லாருமே வீட்டுக்கு வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு சுட சுட பாட்டி ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அத சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி கரண்ட் போயிடுச்சு. அப்ப எல்லாரும் வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு மகிக்கழுகு குழந்தைங்களுக்கு பேய் கதைய சொல்ல ஆரம்பிச்சுது. வெளியில நரி உளையிடுற சத்தத்தை கேட்ட உடனே பசங்க பாவம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டு பயந்துகிட்டே, அத்தை போதும் நிறுத்துங்கத்தை, எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த பழைய வீட்ல பேய் இல்லதானே? ஐயோ சோட்டு, எந்த பேயா இருந்தாலும் மேக்கப் இல்லாதையா மூஞ்ச பார்த்தா ஓடி போயிடும். 10 நாள் லீவு உடனே முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சிட்டிக்கு போக வேண்டிய நாளும் வந்துருச்சு. பசங்களோட முகத்துல ஒரே சோகம். அப்போ புஜ்ஜி குருவி, பாட்டி எங்களுக்கு சிட்டிக்கு போக பிடிக்கல. அங்க ஸ்கூலுக்கு போனோம், படிக்கணும், ஹோம்வொர்க், டியூஷன். நாங்க இங்கே இருக்கோம். பாட்டி நீங்க செஞ்ச ரவா லட்டு ஒபிட்டு எல்லாம் பேக் பண்ணீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும், அவங்களுக்கு கொடுக்கணும். மகி பசங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ கண்ணோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, பசங்களா நீங்க சம்மர் லீவுக்கு வாங்க, அப்போ குளிர் இருக்காது. குளத்துல போய் நல்லா நீச்சல் அடிக்கலாம். மாங்காய் பழம் சீசன் வேற இருக்கும். நீங்க போனா வீடு வெறிச்சோன்னு இருக்கும். மருமகளுங்க மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அத்தை ரொம்ப நன்றி, நாங்க இன்னும் கிளம்புறோம். நீங்க எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. சரி சரி, சிட்டிக்கு போன உடனே போன் பண்ணுங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வேன் அங்கிருந்து கிளம்புச்சு. பசங்க எல்லாரும் வேன் பின்னாடி இருக்கிற கண்ணாடி வழியா அவங்க பாட்டிய பாத்துக்கிட்டே போனாங்க. மகிக்கழுகு அந்த வேன் அவங்க வீட்டு தெருவை தாண்ட வரைக்குமே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. குளிர்காலத்திலயும் அவங்க எல்லாருக்குள்ளயும் இருந்த பாசம் அந்த வீட்டை கதகதப்பா வச்சுக்கிச்சு. அந்த நினைவுகளை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லாருமே பட்டணத்துக்கு போனாங்க. மறுபடியும் மகிக்கழுகோட வீடு யாருமே இல்லாம வெறிச்சோடிதான் இருந்துச்சு.